Hi friends, welcome. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இங்கிலீஷோட pronunciation எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். சோ இங்கிலீஷ் pronunciation தெரியணும் அப்படினா அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்னா vowels and consonants பத்தி தெரியணும். சோ vowels and consonants அப்படிங்கிறது வந்து வேற ஒண்ணுமே இல்ல, நம்மளுடைய இங்கிலீஷ் alphabets வச்சு தான் வருது. இங்கிலீஷ் alphabets வந்து மொத்தம் 26 letters இருக்குன்னு தெரியும். அந்த 26 lettersக்கும் எல்லாத்துக்கும் ஒரே pronunciation-ஆ இருக்காது. ஒவ்வொரு lettersக்கும் 3-4 pronunciations வந்து இருக்கும். சோ அந்த pronunciation நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படினாலே நம்ம இங்கிலீஷோட வேர்ட்ஸ் வந்து ஈஸியா வந்து பேசிடலாம். நம்ம எல்லாருக்குமே டவுட் இருக்கும், நமக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியா தெரியுது, பேச முடியுது, ரீட் பண்ண முடியுது, ஆனா pronunciation மட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு alphabetic lettersக்குமே எப்படி நம்ம வந்து அதை உச்சரிக்கணும்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு pronunciation வந்து ரொம்ப ஈஸியா வந்துடும். ஸோ அந்த இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனில் மொத்தம் இந்த 26 லெட்டர்ஸில் 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. அதுதான் வவ்வல்ஸ் கான்சனன்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ தமிழில் வந்து உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு எப்படி பிரிச்சிருக்காங்களோ அதே மாதிரி இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த வவ்வல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் வவ்வல்ஸ் இன் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் ஹஸ் பீன் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். ஸோ இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. அதாவது 26 லெட்டர்ஸை 2 விதமா பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா வவ்வல்ஸ் கான்சனன்ட்ஸ்னு சொல்லிட்டு 2 விதமா பிரிச்சிருக்காங்க. வவ்வல்ஸ் அப்படிங்கிறது வந்து உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கான்சனன்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதில் வவ்வல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வவ்வல்ஸ் பார்க்குறோம். வவ்வல்ஸ் வந்து மொத்தம் 5 எழுத்துக்கள் லெட்டர்ஸ் தான். அது என்னென்ன அப்படின்னா AEIOU இது எல்லாம் தான் வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா கான்சனன்ட்ஸ். கான்சனன்ட்ஸுங்கிறது மீதி இருக்க 21 எழுத்துக்களுமே வந்து கான்சனன்ட்ஸ் தான். அது என்னென்ன அப்படின்னா BCDFGHKLMNPQRSTVWXYZ இது எல்லாமே வந்து கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்ம பேசும்போது வவ்வல் சவுண்ட் கான்சனன்ட் சவுண்ட்ஸ்லாம் நம்ம டிவைட் பண்ணி அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு வவ்வலோட ப்ரொனன்சியேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வவ்வல் வச்சு இந்த 5 லெட்டர்ஸ் வச்சு வர்றது தான் நம்ம வந்து வவ்வல் ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது ப்ரொனன்சியேஷன் ஆஃப் வவ்வல் ஷுட் பி வெல் நோன். ஸோ வவ்வலோட ப்ரொனன்சியேஷன் வந்து எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கிளியராக தெரிஞ்சாதான் அதை நம்ம கரெக்டாக ப்ரொனன்ஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏங்கிறது ஒரு வவ்வல் வேர்டு. நான் சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். ஏங்கிறது ஒரு வவ்வல் வேர்டு. அதில் வந்து அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், நிறையா அப்படின்னா இப்போ ஆம்புலன்ஸ் அப்படின்னா சவுண்டு வருது. ஸோ ஒரு லெட்டர்லையே நிறையா சவுண்ட்ஸ் வருது. ஸோ அந்த சவுண்ட்ஸ் என்னென்ன இப்போ வவ்வல்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அப்கமிங் வீடியோஸில் வவ்வல்ஸ் பற்றி பார்க்கலாம். அந்த 5 லெட்டர்ஸ்க்கு என்னென்ன சவுண்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அடுத்தடுத்த வேர்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோஸில் வவ்வல்ஸோட சவுண்ட்ஸ் எப்படி, அதோட ப்ரொனன்சியேஷன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.